வணக்கம் மக்களே. நம்ம ஊரில் நமக்கு அரசாங்கம் பல நலத்திட்டங்களை செஞ்சு கொண்டே தான் இருக்குது. அது எல்லாமே நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா நமக்கு எல்லாமேலாம் தெரியாதுங்க. ஒரு சில திட்டங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் எத்தனையோ திட்டங்கள் நமக்கு தெரியாத திட்டங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு பிடித்த கண்டென்ட் டெய்லி நான் 2 வீடியோஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தமிழக மக்களுக்கு கிடைக்கும் 10 அரசு நலத்திட்டங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றது முழு விளக்கத்தோடு இன்றைக்கி நான் உங்களோட பகிர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் தாங்க. இத்தனை நாள் தகுதியான பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா அப்படின்னு சொல்லி வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போது அது 2500 ரூபாவாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேவை மையம் அல்லது அரசு அறிவித்த ஆன்லைன் நடைமுறைப்படி தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். சரிப்பா, இதை விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தேவையானவை என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணும், ஆதார் அட்டை வேணும், வங்கி கணக்கு வேணும், மொபைல் எண் வேணும். இந்த ஒரு 4 விஷயங்களும் உங்கள் கையில் ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஒரு ஸ்கீமை அவைல் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இலவச அரசு பேருந்து பயணம். இது ஊர் விட்டு ஊர் மக்கள் செல்லும் பொழுது நிறைய பேர் டிக்கெட் எடுக்கணுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். பட் அந்த நிலைமையே கிடையாதுங்க. பெண்களுக்கு தமிழக அரசு இலவச அரசு பேருந்து வழங்கியிருக்காங்க. சாதாரண அரசு பேருந்துகளில் பெண்களும் கட்டணமின்றி பயணம் செய்யலாம். ஓகேங்களா? ஆதார் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும்படியான அடையாள அட்டையை வைத்திருப்பது உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சும்மா போனாலே ஃப்ரீ பஸ், மகளிர் ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அந்த பஸ்ஸில் ஏறினாலே உங்களுக்கு கண்டக்டர் அவங்களுடைய டிக்கெட்டை கொடுத்துருவாங்க. அந்த டிக்கெட்டில் பஸ் ஃபேர் 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா, முதலமைச்சரின் முழுமையான மருத்துவ காப்பீட்டு திட்டம், அதாவது CMCHIS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தாங்க. தகுதியான குடும்பங்களுக்கு அரசு மற்றும் இணைந்த தனியார் மருத்துவமனையில் பணமில்லா சிகிச்சை, அதுதாங்க இந்த ஒரு ஸ்கீமோடைய முழு கோட்பாடு. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் தான் போய் விண்ணப்பிக்கணும். இல்லை அப்படின்னா மாவட்ட மருத்துவ காப்பீடு அலுவலகத்திலே விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய பக்கத்தில் இருக்க சேவை மையத்தில் கூட விண்ணப்பிக்கலாம். சரிங்களா மக்களே? அடுத்தது என்ன அப்படின்னா, சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள். இதில் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, முதியோர், விதவை, மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிப்பதுன்னு தானே கேட்குறீங்க? நீங்கள் விஓஓ ஆஃபீஸ்க்கோ இல்லை தாலுக் ஆஃபீஸ்லையோ இல்லை சேவை மையத்துலேயோ போய் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் ரொம்ப நாளாக இருக்குது. சூப்பரான ஒரு திட்டம்ங்க. அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி தொடரும் மாணவிகளுக்கு மாதாந்திர ஊதியத்தொகை வழங்குகிறது அரசு. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கல்வி நிறுவனம் மூலம்தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா மக்களே? அடுத்தது நான் முதல்வன் திட்டம். இது என்ன திட்டம் அப்படின்னா, திறன் மேம்பாடுக்கான திட்டம். வேலைவாய்ப்பு பயிற்சி, கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இது கல்லூரி மாணவர்களுக்கு மற்றும் இளைஞருக்கு ரொம்பவுமே பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கிறது. அடுத்தது திருமண உதவி திட்டங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னா, விதவை மறுமணம், கலப்பு திருமணம், பிற தகுதி அடிப்படை இல்லா உதவி திட்டங்கள். சரிங்களா? தற்போது ஆன்லைனில் விண்ணப்பிப்பது கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு குறிப்பிட்ட காலத்துக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றதை தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது தொழிலாளர் நல வாரிய நலன்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கல்வி உதவி, திருமண உதவி, மகப்பேறு உதவி, இயற்கை மரண உதவி, ஓய்வூதியம், இது எல்லாமே அவங்க சம்மந்தப்பட்ட தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே நீங்கள் பயனடையலாம். சரிங்களா மக்களே? அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதாந்திர உதவித்தொகை, வேலைவாய்ப்பு உதவி, மருத்துவ காப்பீடு, கல்வி உதவி, இது எல்லாமே உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் போய் விண்ணப்பிச்சுக்கலாம்.
அடுத்தது புதிய ரேஷன் கார்டு இல்லை குடும்ப அட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலயமா தாங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா ஆதார், முகவரி சான்று, குடும்ப உறுப்பினர் விவரங்கள், இது எல்லாமே இருந்ததுன்னா உடனே நீங்கள் ஒரு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.